யோவான் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசின்னு ஆண்டவர் புகழ்கிறார். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவரை எவ்வளோ உயர்த்துறான். அந்த வெளிப்பாடுகள் எல்லாத்தையும் போன வாரம் நிறையா காரியங்களை பார்த்தோம். இயேசுவை பற்றி இவர் என்னெல்லாம் சொன்னார். இன்றைக்கி 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது என்ன அதிகாரம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியாவில் உள்ள சீகார் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார் இல்லையா? அந்த ஊரில் ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அது ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் முக்கியமானது என்னன்னா, நம்பிக்கை இழந்தவள் நம்பிக்கை பெற்றுக்கொண்டால் ஊராரால் புறக்கணிக்கப்பட்டவள் ஊராரை வழிநடத்துகிறாள். எப்படிங்க இல்லையா? ஊராருக்கு பயந்து தான் அவள் எப்போ தண்ணி எடுக்க வந்தாலாம் நண்பகல் வேலையில் வர்றான். ஆனால் அவள் மேசியாவை பற்றிய வெளிப்பாடு பெற்றவுடனே ஊராரை தேடி ஓடுகிறாள். எல்லாம் வாங்க. அப்போ அவள் வெக்கத்தை மறந்துட்டா. அவள் நம்மளை பற்றி எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் மறந்துட்டா. அந்த வெளிப்பாடு அதான் நான் சொல்கிறேன் பாருங்க. நமக்கு வெளிப்பாடு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்க, நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும்? நம்ம ஊழியத்தில் புரட்சி நடந்துக்கிட்டே இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன வந்துக்கிட்டே இருக்கும்? புரட்சி வந்துக்கிட்டே இருக்கும், எழுச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பெண்ணை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 4ஆம் அதிகாரத்தில், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எத்தனை 54 வசனம் இருக்குது சரிங்களா? 54 வசனத்தில் 42 வரைக்கும் வாசிக்க போகிறோம் சரிங்களா? எத்தனை பேர் இருக்கிறோன்னு தெரில. ஆளுக்கு 3 வசனம் வாசிப்போம். அப்புறம் தேவைப்பட்டால் அடுத்த ரவுண்டு போய்க்கலாம். யார் ஆரம்பிக்கிறது? பின்னால் ஆரம்பிக்கலாமா? இயேசுபாதையா நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா? யோவான் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் வாசிங்க பாஸ்டர். அப்படியே வரிசையாக வாங்க. 3 ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாயிருந்ததால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த இடத்துக்கு அருகில் இருந்த சமாரியாவுள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு தியானத்தினால் நிலைப்படைந்தவராய் அந்த கிணத்து அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏற்கனவே 6ஆம் மணி வேலையாக இருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டவளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தார். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவா இருந்தபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கிறார் என்றார். நாற்பத்தி 43 வாசிச்சாச்சா? 42 போதும்னு. ஓகே ரைட். அப்படின்னா கரெக்டாக போயிடுச்சு. எக்ஸலண்ட். சரி, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இல்லைங்களா? அந்த முதல்ல சில வசனங்கள், யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி கொடுக்கிறாருன்னு பரிசேயர் கேள்விப்பட்டாங்கன்னு அந்த தகவல் யாருக்கு போகுது? கர்த்தர்கிட்ட போகுது சரிங்களா? அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இங்கே தான் அந்த விளக்கம் வருது. இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள். பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? யோவான் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பேசுகிறார். உயர்த்திங்கிறத விட உள்ளபடி பேசுகிறார் சரியா? அவரோட நிலைமை என்னங்கிறத புரிஞ்சு அவரை பற்றி தெளிவாக பேசுகிறார்.
தன்னை குறித்து அதையும் உள்ளபடி தான் பேசுகிறார். தாழ்மைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம நிறைய நேரம் தாழ்மைன்னு இதை சொல்லிடுறோம். ஆனால் அது தாழ்மை இல்லை. அது என்னது? அதான் உள்ளபடியான அறிக்கை. சரியா? அப்போ அந்த மாதிரி ஒரு மனோபாவம் 2 பேர்கிட்டையுமே இருந்தது. முன்னதாக பாதையை ஆயத்தம் பண்ணினவர்கிட்டையும் இருந்தது, பாதையிலே நடந்து பரமனின் பணியை செய்கிற குமாரனிடத்திலும் அது இருந்தது. இப்போ அவர் எந்த வழியாக போகிறாருங்க? சமாரியா நாட்டின் வழியாய். 4வது வசனம். போக வேண்டியதாய் இருந்தது. ஏன் போக வேண்டியதாக இருந்ததுன்னு தெரியாது. ஒரு கால் பிதா சொன்னதுனால போனாரா? பொதுவாக யூதர்கள் எங்கே போக மாட்டாங்க? சமாரியா வழியாக போக மாட்டாங்க. எல்லாம் மேப் எடுங்க. 3வது மேப். 4 மேப் இருக்கிற பைபிளில் 3வது மேப். சில பைபிளில் அதிக மேப் இருக்கும். பாலஸ்தீனா தேசம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த மேப். எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? இப்போ அந்த மேப்பில் பாருங்கள், அரிமத்தியா இருக்கா? இருக்கா? பெத்தேல், ஒலிவமலை, எருசலேம், எரிகோ, பெத்தானியா, என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரில உங்களுதில். பெத்லஹேம், எப்ரோன், இதெல்லாம் இருக்கா? இது எல்லாம் இருக்கிற மாகாணத்துக்கு பேர் என்னது? யூதேயா. அதான் தெற்கு, கீழே தெற்கில் இருக்கிறது யூதேயா மாகாணம். ரைட்டா? அதுக்கு மேலே வாங்க. சமாரியா இருக்கா? சீகேம் இருக்கா? சீகார் இருக்குதா? ஏபால் இருக்குதா? கெரிசீம் இருக்குதா? அந்த இடமெல்லாம் இருக்கிற அந்த பெரிய மாகாணத்துக்கு பேர் என்னது? சமாரியா. சரி, இப்போ மேலே கலிலேயா மாகாணம். ஒரு சில மேப்பில் அப்படி இதாக வரைஞ்சிருக்காது, அந்தந்த மாகாணத்தை தனியாக பிரிச்சிருக்காது. சில மேப்பில் அப்படி பிரித்து காட்டும். கொராசின், கப்பர்நகோம், மகதா, கானா, திபேரியா, நாசரேத்து, திபேரியா, நாயின், இல்லையா? அந்த பக்கத்தில் அந்த இது எல்லாமே இருக்கிறது என்னதுங்க? கலிலேயா மாகாணம். சரியா? அந்த ரைட் சைடில் இருக்கிறது பிலிப்பு செசரியா மாகாணம். சரியா? இப்படி மாகாணங்கள் பிரிஞ்சிருந்த. மாகாணம்னு சொன்னால் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? மாவட்டம்னு பிரிச்சுக்கலாம். சரியா? மாவட்டங்கள். ரைட். இப்போ இந்த யூதேயாவில் இருந்து சமாரியாவுக்கு போகிறதுனா எருசலேமில் ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்போ யூதர்கள் எப்படி போவாங்க பாருங்கள், மேப்பை பாருங்கள். எருசலேம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், எரிகோ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறீங்களா? அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? எரிகோ வரைக்கும் வந்து அந்த சமாரியா எல்லைக்குள்ளே காலை வைக்காமல் அந்த யோர்தான் நதி கரை ஓரமாக எங்கே போவாங்க? கலிலேயாவுக்கு போவாங்க. சரிங்களா? யூதர்கள் கலிலேயாவுக்கும் யூதேயாவுக்கும் அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? பெரிய பணக்காரனுங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், யூதேயா மாகாணத்தில் இருக்கிற பல பணக்காரனுங்க கலிலேயா மாகாணத்தில் எஸ்டேட்டு, ஃபார்மு, ஆடு மாடு, பட்டிகளெல்லாம் வச்சு வளர்த்திட்டு இருந்தாங்க. அதனால் இவங்க அங்கே பார்க்குறதுக்கு போவாங்க. அங்கே இருக்கிற பொறுப்பாக இருக்கிற வேலைக்காரங்க முதலாளிக்கிட்ட என்ன பண்ணுவாங்க? கணக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து நடைபெறுது. இந்த போக்குவரத்து நடக்கும்போது அவங்க நேராக எப்படி போயிடலாம்? சமாரியா வழியாக போனால் ஷார்ட்கட்டு. ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த ஜாதி வெறி அல்லது இன பற்று, அதை கொஞ்சம் வெறின்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும் இல்லையா?
அவர்கள் எந்த வழியாக போகலை? ஆனால் இயேசு கிறிஸ்து சமாரியாவின் வழியாக போக வேண்டி இருந்த படியால். நிறையா நேரம் சில பாரம்பரியங்களை உடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். சபையில் சில பாரம்பரியம் வழக்கமாக இதாங்க செய்வாங்க இந்த ஊரில், அதனால் நாங்களும் அப்படி தாங்க செய்கிறோம். இந்த பாரம்பரியத்தை உடைக்கிறதுல பெரிய கஷ்டம். நான் அடிக்கடி ஆண்டவர் இயேசுவை புரட்சி நாயகனாக பார்க்குறேன். என்ன நாயகன்? நமக்கெல்லாம் புரட்சி கலைஞர் தெரியும்ல. புரட்சி கலைஞர் செத்து போயிட்டார், புரட்சி நாயகன் செத்து போயிட்டார். புரட்சி நாயகன் என்னது? புரட்சி தலைவர். புரட்சி தலைவர், ஆமாம், புரட்சி தலைவி. ஆனால் இங்கே யார் புரட்சி நாயகன்? யாருங்க? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அன்னைக்கே அவர் ஒன்றும் ஊர்வலம் நடத்தலை, அவர் ஒன்றும் என்ன பண்ணல, இந்த ஜாதி மறுப்பு கொள்கையை நாங்கள் அவெல்லாம் ஒன்றும் பெரிய பேரணியெல்லாம் நடத்தலை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் யாரை பற்றி செட்டப் பண்ணாமல் எந்த வழியாக கூட்டிகிட்டு போகிறார் சீடர்களை. அந்த எல்லைக்குள்ளே போகும்போது சீடர்கள் எப்படி பார்த்துருப்பாங்க? அவர்கிட்ட கேட்குறதுக்கு கொஞ்சம் பயமாக கூட இருந்திருக்கும் இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் சேஷ்ட சைகையிலேயே என்ன பண்ணியிருப்பாங்க? சேட்டை பண்ணியிருப்பாங்க. என்ன இப்படி கொண்டு போகிறாரு, நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னு ஒருத்தர் கண்ணை விரட்டிக்கிட்டும் என்ன உருட்டிக்கிட்டும் கையை அசைச்சிக்கிட்டும் கேட்டுட்டு போயிருப்பாங்க. அதனால் ஆண்டவர் அவங்கள அந்த வழியாக கூட்டிகிட்டு போகிறார். நான் நிறைய நேரம் கிறிஸ்தவ ஊழியர்கள், கிறிஸ்தவ சபைகள் இந்த பேரணியை நடத்துறது, அப்புறம் என்னதுங்க ஊர்வலம் பண்ணுறது, இல்லைன்னா பொதுக்கூட்டம் போடுறது, இல்லைன்னா கண்டன ஆர்ப்பாட்டம், அடையாள உண்ணாவிரதம் இல்லையா? இதெல்லாம் நாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதே இல்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? நாம் எங்கே புரட்சி பண்ணணுமோ அங்கே நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு மாற்றங்களை உண்டு பண்ணிட்டு முன்னால் போய்கிட்டே இருக்கணுமே தவிர இதுக்காக ஜனத்தோட கவனத்தை ஈர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, கிறிஸ்தவங்களை தாக்குறாங்க, கிறிஸ்தவங்களை எதுக்குறாங்க, கிறிஸ்தவங்களை உதைக்கிறாங்க அப்படின்னு நாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா? ஏன் பண்ணக்கூடாதுங்க? இதெல்லாம் வருண்டான்னு ஆண்டவர் முன்னாலே சொல்லிட்டார். உங்கள் பேரில் பொய்யாய் துன்பப்படுத்துவாங்க, உங்களை நியாயாசனங்களுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்துவாங்க. என்னத்தை பேசுவோம், எப்படி பேசுவோன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஏன்னா பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். அப்போ நாம் இதுக்கு எதிராக செய்கிறோம் அப்படின்னா நாம் யாருக்கு எதிராக செய்கிறோம்? இயேசுடைய வார்த்தைக்கும் அவருடைய சித்தத்துக்கும் விரோதமாக செய்கிறோம். ஆண்டவர் நம்மளை என்ன சொன்னார்? அடி வாங்கிக்கன்னு தான் சொல்லியிருக்கிறார். உபத்திரவப்படுவீங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உங்களை காட்டி கொடுப்பாங்க, சொந்த வீட்டாரே உங்களை என்ன பண்ணுவாங்க? காட்டி கொடுப்பாங்க, உங்களுக்கு விரோதமாக பொய்யான மொழிகளை நிந்தையாக பேசுவாங்க சொல்லிட்டார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மனதிலே நாம் என்ன பண்ணணும்? பக்குவப்படவும் பலனடையவும். சரி, இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. மாவட்டத்தோட பேரு சமாரியா, ஊரோட பேரு சீகார். சீகாரோட ஊரோட முக்கியத்துவம் என்னது?
யாக்கோபோட யாருக்கு கொடுத்தது? கொடுத்தது. ஏன் யாக்கோபு யோசேப்பு கிணத்தை கொடுத்தாரு? அவர் பார்த்தீங்கன்னா எகிப்தின் அதிபதியாக அவர் இருக்கிறார். ஜான் பழைய பிஸ்கட் வாங்கி நம்ம எல்லோரும் டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேல பேசலாம், கிணத்துக்கு போகலாம். பார்த்து இடிச்சிடாதீங்கம்மா, பொறுமையாக போங்க. குடிச்சிட்டிங்களா? ஓகே. மாகாணம் சமாரியா, மாவட்டம் சமாரியா, ஊர் பேர் சீகா. அந்த ஊரோட முக்கியத்துவம், அங்கே யாக்கோபோட கிணறு இருக்கு. அந்த ஊர் வழியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து போகிறார். இப்போ ஒரு ஆச்சரியம் பாருங்க, 6வது வசனம். பிரயாணம் அவரை இளைப்படைய வைத்தது. எப்படின்னா, ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறாங்க. ஸோ டயர்டு. இந்த இளைப்புங்கிறத விட டயர்டுன்னா நமக்கு ஈஸியாக புரியும். சரி, கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி. அப்போ ஏறக்குறையான ஒரு 11லிருந்து 12க்குள்ளான்னு வச்சுக்கலாம். 6 மணினா கரெக்டாக சொன்னால் எத்தனை மணிங்க? மதியம் 12 மணி. இந்த ஏறக்குறையங்கிறதுனால என்ன பண்ணலாம், சுமாராக இந்த டைம் வெயில் உச்சத்தில் இருக்கிற நேரம். சரியா? ஓகே. இயேசுவுக்கு களைப்பு வந்ததுனால ஊழியத்தை நிறுத்தவில்லை. நாம் எத்தனை முறை களைப்பு இல்லாமலேயே களைப்பு என்று சொல்லி சூப்பரான வார்த்தை, அடிச்சுடையா, சூப்பர் சூப்பர் அனுபவம். உழைப்பை நிறுத்திடும். அந்த மாதிரி ஒன்று இருக்கு. சில சமயம் என்ன பண்றோம்னா, நம்ம மற்ற காரியங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுக்காம ஓவரா உழைப்புக்குள்ள போய் களைப்பாயிரும். ஏன்னா கர்த்தரோட பிரசன்னத்துல காத்திருந்து திளைப்படைய தவறி எங்கள் வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் வருவான். அன்ட்ட கேட்பேன், ஏப்பா காலையில் எத்தனைக்கு போய் எந்திரிப்பேன்? அண்ணா நான் காலையில் ஒரு 6:30 மணிக்கு எந்திரிப்பேண்ணா. சரிப்பா, அப்புறம் என்னப்பா பண்ணுவேன்? எந்திரிச்சிங்கன்னா ஒரு டீ ஏதாவது குடிப்பேண்ணா. அப்புறம் டயர்டாக இருக்குதுன்னு மறுபடியும் படுத்துக்குவேண்ணா. சரிப்பா, அப்புறம் எத்தனைக்கு போய் எந்திரிப்பேன்? ஒரு 9:30 மணிக்கு எந்திரிச்சுன்னா அப்புறம் பசிக்குண்ணா. சரி, சாப்பாடு செஞ்சுன்னா சாப்பிட்டுட்டுன்னா ஒரு 12:30 ஆயிரும்ண்ணா. சாப்பிட்ட உடனே ஒரு களைப்பாக இருக்குண்ணா. ஒரு மணி நேரம் படுத்துட்டுன்னா, இல்லை அரை மணி நேரம் 1 மணி நேரம் படுத்துட்டுன்னா அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது வேலைக்கு போகணும். ஏப்பா டெய்லி இப்படி தான் பண்ணுவியா? ஆமாண்ணா, என்னன்னா பண்ணுறது, உடம்பு நல்லா இருந்தால் தானே வேலை செய்ய முடியும். அது எப்படி இருக்குதுன்னா, ஸ்டான்லி சொன்ன மாதிரி ரெஸ்ட் எடுத்து டயர்டா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
என்ன செஞ்சார்? இளைப்படைந்த போது என்ன பண்ணார்? இளைப்பாறினார். இளைப்படைந்த போது இளைப்பாறினார். நாம் நிறையா நேரம் அலைகிறோம், ஆனால் சரியான டைமுக்கு தேவையான ரெஸ்ட்டு நாம் என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. சில சமயம் ரெஸ்ட் எடுக்கிறதையே குற்றமாக கூட நினைக்கிறோம். ஒரு சாரார் ரெஸ்ட் எடுக்கிறத குற்றமாக நினைக்கிறோம். எப்பயுமே புரிஞ்சுக்குங்க, 6 நாள் வேலைக்கும் 1 நாள் ஓய்வுக்கும் ஏற்படுத்தினது யாருங்க? தேவன் ஏற்படுத்தினார். அப்போ நீங்கள் ஓய்வை நிராகரிச்சிங்கன்னா தேவனுடைய திட்டத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நிராகரிக்கிறீங்க. 8 மணி நேரம் இல்லைன்னா 10 மணி நேரம் வேலை செய்கிறோன்னா 7 இருந்து 8 மணி நேரமாவது என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும். தூங்காமல் உழைக்கிறங்க ஐயான்னு சொல்கிறது பெருமை இல்லை. அது உங்களுடைய உடலை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். உங்கள் உடல் ஓட வேண்டிய காலத்துக்கு ஓட முடியாதபடி உங்கள் உடலுக்கு என்ன பண்ணுறீங்க? ஊறு விளைவிக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து டயர்ட் ஆனப்போ என்ன பண்ணார்? கிணத்து மேட்டில் உட்காந்து ஓய்வு எடுக்கிறார். இல்லை, அது அப்புறமே இல்லை. முதல்ல என்ன பண்ணார்? உட்கார்ந்தார், ரெஸ்ட் எடுத்தார். உங்களுடைய சக்தி, முழு சக்தி செலவாகிற வழக்கும் நீங்கள் வேலை செய்யலாம். ஆனால் முடியலங்கிற ஒரு தருணம் அல்லது பலவீனம் வரும்போது நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணணும்? ஓய்வு எடுக்க வேண்டும். இது இயேசுக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். தேவகுமாரன் அதனால தான் அவர் உடலில் இருந்தார். நம்மை போல சரீரத்தில் 100% இருந்ததுனால தான் அவர் களைப்படைந்தார் அல்லது இளைப்படைந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, வாசிங்க மறுபடியும் 5-6 வாசிங்க. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே. ஓகே. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. சரி, அடுத்த வசனம் பாருங்க, ஜோக் பாருங்க. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். என்ன இதில் ஜோக் இருக்கு? ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு கூட நம்ம வேலையை பார்க்கலாம். சூப்பர். ஒன்று வேற எதுக்கு போனாங்க? எத்தனை பேருக்கு? 13 பேருக்கு சாப்பாடு வாங்க. எத்தனை பேர் போனால் போதும்? சரிங்க, பாதி பேரை போடுங்க. 6 பேர் கூட போட்டுங்க. ஆனால் எத்தனை பேரும் போயிட்டாங்க? 12 பேரும் போயிட்டாங்க. ஸோ என்ன தெரியுது? இல்லை, பசிக்குது. இயேசு கூட இருந்தவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க? சாப்பாட்டுறாமன்ங்க. ஆனால் இது ஒரு கால் இயேசுவே அனுப்பியிருந்தார்னா எல்லாம் போயிட்டு வாங்கப்பா, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பியிருந்தா ஒரு 4 பேராக சொல்லியிருக்க மாட்டாங்க, ஐயா நாங்களும் டயர்டாக இருக்கிறோம் ஐயா, உங்கள் கூட உட்காரோங்க ஐயா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? கரெக்ட். அது வந்து ஆவிக்குரிய பார்வை. ஆனால் பொதுவாக இயற்கையாக யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது. வேற காசு கொடுத்தா எங்க வேணா சாப்பாடு
வித்தியாசமா இருக்கனால அவங்க அந்த ஐயூர் என்ன ஒன்றும் பெரிய உங்களுக்கு அடுத்த ஊர் தானே. யூதர்கள் மேலேயும் இருக்கிறான், கீழே இருக்கிறான், நடுவில் கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பழக்கவழக்கம் ரொம்ப ஒன்று என்னவா இருக்காது. மிக்சிங் இல்ல இல்லைங்க, அவங்க அந்த வழியா போறதுக்கே ஆச்சரியப்படுறாங்க. அந்த பக்கத்துல வெட்டி அந்த போய் சாப்பிட்டு அதெல்லாம் ஏற்கனவே அவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாங்க. அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் அனுப்பிவிட்டாரு. ஆர்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னா எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. சரி, ஓகே, வேற. சரி, அது ஆண்டவருடைய ஏற்பாடு. ஓகே, வேற. அந்தம்மா நம்முடைய அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆண்டவர் நம்முடைய அப்படின்னு அந்த அம்மா சேர்த்து தான் சொல்றாங்க, பிரிச்சு சொல்லணும். ஆ. சரி, வேற. யூதர்கள் வந்து சமாரிய பக்கம் போக மாட்டாங்க. ஆ. சாப்பாடு வாங்கிப்பாங்க சொல்ல எதுவும் கிடைக்கல. அப்ப அப்ப இவர் கூட போகிறோம். சரி நான் வேற போயிட்டு வந்து பார்க்கலாம். அங்க போனா நமக்கு தேவையானப்ப அது வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம், இவருக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துல கொடுத்துடலாம். அதுதான் அவர் ஐயா சொன்னார். தலைவரே என்ன சொல்லியிருப்பாரு, நீங்களாம் போய் நல்லா சாப்பிட்டுட்டுப்பா, எனக்கு சாப்பாடு வாங்கிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம், அந்த சமாரிய பெண் வந்து ம். நிறைய பேர் இருந்தா அந்த பொண்ணு வராது. ம். அதனால எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டா அப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா 2 பேர் கூட இருந்தால் கூட பேசுறதுக்கு சந்தோஷப்படலாம். நல்ல ஒரு கருத்து. ஓகே, எக்ஸலண்ட். அதனால தான் நீங்கள் எல்லாருமே வேத பண்டிதர். சரியா? நீங்கள் எல்லாருமே யார் தான்? வேத பண்டிதர்கள். ரொம்ப நல்ல விளக்கங்கள் சொன்னீங்க. கட்டாயமாக இது வந்து ஆண்டவர் அவர்களை எல்லாரையும் அனுப்பிவிட்டார். அவங்க எல்லாரையும் அனுப்பிவிட்டார். ஏன்னா அவர் அங்கே வரக்கூடிய அந்த பெண்ணுடைய ஆத்தும நிலையை அறிந்திருந்ததுனாலையும், ஒரு அன்று காலையில் பிதாவோடு உறவாடும் போது பிதா இந்த காரியத்தை அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். சரிங்களா? அதனால் அவர் அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அனுப்பி விட்டுட்டார். சரிங்களா? ரைட். இப்போ என்ன நடக்குது? அப்பொழுது ஆ சமாரியா நாட்டாளாகிய ஆ ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தார். ம் இயேசு அவளை நோக்கி, ம். தாகத்துக்கு தா என்றார். ம். அப்போனா அவர் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருக்கிறாரு. இவங்கெல்லாம் புறப்பட்டு போகிறாங்க. ஐயா நான் இருக்கட்டுங்களா? ஐயா நான் அட்லீஸ்ட் முகஸ்துதிக்காவது என்ன பண்ணியிருப்பாங்க 2 பேர். ஐயா நான் இருக்கட்டுங்களா அப்படின்னு. அவர் எப்படின்னாலும் போக சொல்லிடுவார், ஐயா போகலாம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. இல்லையா, நம்மளை மாதிரி தானே அவங்களும் இருந்திருப்பாங்க. அதனால் எப்படியோ ஒன்று எல்லாம் போயிட்டாங்க. ஒரு விவாதம் எல்லாம் நடந்து அவர் கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ன ஆகிட்டார், ரெஸ்ட் ஆகிட்டார். அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணு தண்ணி எடுக்க வருது. பொதுவாக வெயில் நேரத்தில் தண்ணி எடுக்க போக மாட்டாங்க. ஏன்? ஒன்று, அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப தூரம் தண்ணியை தூக்கிட்டு வெயிலில் நடக்க முடியாது இல்லையா? அன்றைக்கெல்லாம் செருப்பு பயன்படுத்துகிற பழக்கம் எவ்வளோ இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல இல்லையா? இன்றைக்கே கூட பல கிராமங்களில் செப்பல் இல்லாமல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நடக்கிறாங்க. நேற்று வந்திருந்தாங்களே நம்ம பார்வையற்ற சகோதர சகோதரிங்க, நிறைய பேர் அங்கே கைகள் வந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணல, செப்பல் போட்டுகிட்டே வரல. அதாவது ஜான் பாலையா உட்பட செப்பல் இல்லாமல் இங்கே வந்துட்டாங்க. எப்படியா நடக்கிறாங்கன்னு நான் ஆச்சரியமாக பார்த்தேன். என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த சூட்டுக்குள்ளே வெறுங்காலில் நடக்க முடியாது. ஆனால் அப்படி அந்த பழக்கம் அவங்களுக்கு அந்த நாட்களில் அந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த பெண்ணு தண்ணி எடுக்க வர்றா. ஆண்டவர் அவகிட்ட கேட்குறாரு, தாகத்துக்கு தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தாகமாக இருக்கிறேன், எனக்கு தண்ணி கொடு. ஒரு சமாரிய பெண்ணுக்கிட்ட ஒரு யூதர் கேட்குறது பொதுவாக யூதர்களுக்கு என்ன இல்லை, வழக்கம் இல்லை. ரைட்டா? அடுத்த வசனம் வாசி. யூதர்கள் சமாரியருடைய சம்பந்தம் நிலவாதவர்களானபடியால் ம் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, ம் நீர் யூதனாய் இருக்க ஆ சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் ஆ. தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இப்போ அவளுடைய வெளிப்பாடு, அவள் இவரை யாராக பார்க்கிறாள்? யூதனாக பார்க்கிறாள். அவர் யூதன்தான். ஸோ மாமிசத்தின்படி அவரை பார்க்கிறாள். சரிங்களா? முதல் வெளிப்பாடு இல்லைன்னா முதல் புரிதல் என்னது? அவர் யூதன், நான் யாரு?
சமாரிய பெண். ரைட்டா? ரைட். அடுத்தது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ம் நீ தேவனுடைய ஈவையும் ம் தாகத்துக்கு தா என்ற உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் ம் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், ம். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இப்போ ஆண்டவர் பிளேட்டை திருப்புறார். தாகத்துக்கு தானு கேட்டார், நம்ம பேசாமல் தண்ணியை கொடுத்துருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பார்? குடிச்சிட்டு விட்டுருப்பாரோ? இல்லை. இந்த மாதிரி இவன் கேள்வி கேட்பான்னு தெரிஞ்சே தான் அப்படி ஒரு ரிக்வஸ்ட்டை வைக்கிறார். தாகத்துக்கு தாமா என்னங்க சார், யூதர்கள் தான் எங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்களே, நீங்கள் பார்த்தா யூதனாக இருக்கிறீங்க, அப்புறம் என்கிட்ட போய் கேட்குறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கடவுளோட கிஃப்ட்டு பரிசு என்னங்கிறது உனக்கு தெரிஞ்சிருந்தா, உங்ககிட்ட யார் தண்ணி கேட்குறாங்கங்கிறது தெரிஞ்சிருந்தா நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப. அவர் உனக்கு என்ன கொடுத்துருப்பாரு? ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பார். தேர்ட் பர்சனில் தன்னுடைய மகிமையை அவளுக்கு அவர் சொல்லுகிறார். சரியா? இப்போ பாருங்க அடுத்த வசனம் வாசி. அந்த ஸ்திரீ, ஆ ஆண்டவரே, ம் ஒன்றுகொள்ளும் இடத்தில் மாத்திரமில்லையே, ஆ கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, ஆ பின்ன எங்கிருந்து நமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? என்ன கையில் ஒன்றுமே இல்லை, நம்ம தண்ணி தர்றேன் அது என்னங்க கதை விட்டுட்டு இருக்கிறீங்க? ரெண்டாவது, அந்த பெண் அவரை எப்படி பார்க்கிறாள்? தண்ணி கொடுக்கிறதற்கு எந்த ஆதாரமும் இல்லாதவராக அவரை பார்க்கிறாள். இல்லை, அதான் ஒன்றையும் காணுமே. அவர் கைக்கிட்ட பக்கத்தில் கிணத்துக்கிட்டெல்லாம் ஒன்றும் காணும். அப்புறம் எப்படி ஜீவ தண்ணியை கொடுப்பீங்க? இந்த காலம் தான் நான் யோசிக்கும் போது ஒரு போர் போட்டு வண்டியை நிப்பாடிட்டு வந்தது. அவ்வளவு எக்ஸ்பிரஸா சொல்றாரு. சரி, இந்த காலத்தில் அது ஸ்டான்லி விளக்க உரை. சரியா? ஆமாம், ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுத்துருப்பார். அவ கேட்குறா, எங்கே இருந்துங்க உங்களுக்கு வரும்? பாத்திரம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட ஏன்னா கமண்டலமா கையில் இவங்க தூக்கி திரிவாங்களே முனிவர்கள், கமண்டலம், அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட ஏதோ மேஜிக்காக நீங்கள் என்ன கொடுப்பீங்க? அதை ஊற்றுனா தண்ணி வரும்னு நம்பலாம். நம்ம ஊர்காரங்களாக இருந்தால் இப்படி கேட்டிருப்பாங்க. ஆனால் உங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, எங்கே இருந்துங்க உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு நியாயமான கேள்வி. அது என்ன கேள்விங்க? நியாயமான மாமிசத்தின்படி லாஜிக் கொஸ்டின். சரிங்களா? இன்னும் சொல்லணுன்னா எப்படி சொல்லலாம்? வழக்கத்தின்படியான ஒரு கேள்வி. சரி, இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிறீர்கள் பெரியவரோ? நீங்கள் என்ன பெரிய ஆளா? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருகஜீவன். ஓ, அப்போ அவர் சொன்ன மாதிரி தான். ஏதாவது எங்கேயாவது இது வண்டியை நிறுத்திட்டு வந்திருக்கிறீங்களாங்கிற மாதிரி பெரிய ஆளா? வானத்திலிருந்து கொட்டுமா உங்களுக்கு? அவரும் அவருடைய பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் இங்கே குடித்ததுண்டு. ம் இவர் போட்டு குழப்புறாரு. இப்போ யாரை குழப்புறாரு? பெண்ணை குழப்புறாரு, சிந்திக்க வைக்கிறார். He is provoking her thoughts. சிந்தையை தூண்டுகிறார். சிந்தை என்ன பண்ணுறாருங்க? தூண்டுகிறார். இல்லை, அங்கே அப்புறமேல் போகலாம். இப்போ சிலுவைக்கிட்டில் போக வேணாம். இப்போதைக்கு நம்ம எங்கேயும் இருக்கலாம், இந்த சம்பவத்தில் இருக்கலாம். சரிங்களா? கிணத்துக்கிட்ட, ஆமாம், கிணத்துக்கிட்டே இருக்கலாம். என்ன கிணத்துக்கிட்ட பொதுவாக கேட்டால் அது என்ன அர்த்தம்தான்? தண்ணி வேணுங்கிறது தான் அர்த்தம். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீ ஏன்ட்ட கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு என்ன கொடுத்துருப்பேன்? ஜீவ தண்ணியை கொடுத்துருப்பேன். எங்கெங்க பாத்திரம் கூட இல்லை, என்னங்க என்னமோ புதுசாக சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி கேட்கும்போது அவ இப்படி சொல்கிறா, அப்பன்னா இந்த கிணறை எங்களுக்கு வெட்டி கொடுத்தாரு நம்ம முற்பிதா யாக்கோபு, அவரை விடவா நீங்கள் பெரியவர்? அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் பெரியவர்?
யாக்கோபு தான் பெரியவர். அவங்களுக்கு அந்த கிணறு ஆதாரத்தை உண்டாக்குன முற்பிதான். அவரை விட நீங்கள் பெரியவங்களா? அவரையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆமாம், இவங்க வந்து கலப்பு இன யூதர்கள், அவ்வளோதான். இவங்க யார்? கலப்பு இன யூதர்கள், அவ்வளோதான். சரியா? கலந்து போனதுனால யூதர்கள் பியூராக தங்களை காத்துக்கிட்டு இருக்கிற யூதர்கள் இவங்க கூட என்ன பண்ணல, கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வச்சுக்கல. சரியா? ரைட். இப்போ பாருங்க, வாசிங்க அடுத்தது. அந்த ஸ்திரீ அவனை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே கொண்டு வர வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். அதுக்கு தானே உங்கள்கிட்ட நான் வந்தேன். ஆண்டவர் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாரு? நீ இதை கேட்கறதுக்கு தானே உனக்கு இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், பேசிகிட்டு இருக்கிறேன். ஐயா, நீங்கள் என்னமோ சொல்கிறீங்களே, ஒரு தண்ணி எங்கே வச்சுருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் கொடுத்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த கிணத்துக்கிட்ட வர்ற பொழப்பே எனக்கு இல்லைங்க. ஒவ்வொரு முறையும் நான் வெயில் நேரத்தில் கஷ்டப்பட்டு யாரும் இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அடிக்கடி இங்கே வந்துட்டுருக்கிறேன். வர வேண்டிய வேலையே இருக்காத நீங்கள் கொடுத்துட்டா அப்படின்னு இப்பையும் அவள் சரீர பிரகாரமான தண்ணீரை நினைத்து தான் பேசுகிறாள். அவளுக்கு தெரிந்தது குடிநீர், ஆண்டவர் அறிமுகப்படுத்துவது ஜீவநீர். ஆமாம், ஆமாம். சரி, ஜீவ தண்ணீரை உனக்கு நான் கொடுத்துருப்பனே. ஓகேங்களா? இப்போ அங்கே போட, அப்படி போட, என்னதான் அப்படி போட அருவாளன்னுவாங்களா, அங்கே பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. நீ போய் யாரை கூட்டிகிட்டு வா, உன் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வாம்மா. ஏங்க, தண்ணி கொடுக்கறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? கேட்டிருப்பாங்க, நம்ம தமிழ் பெண்களாக இருந்தால் கேட்டிருப்பாங்க. அந்த பெண் என்ன கேட்குது, ஐயா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு புருஷன் இல்லைங்கய்யா. ஓ, அருமை அருமை அருமை, உள்ளதை உள்ளபடியே சொல்லிட்டியே. உள்ளதை எப்படி பாருங்க ஐயா, தீர்க்கதரிசியாக நம்ம இருக்கிறது பெருசு இல்லைங்க. அவர் கொடுக்குற தீர்க்க தரிசனத்தை இந்த மாதிரி ஞானமாக பயன்படுத்தணும். எப்படி? இந்த மாதிரி ஞானமாக. தீர்க்கதரிசி அவர் லைஃப் அவருக்கு தெரியுது. ஆனால் அவர் என்ன, ஏய் யார்கிட்ட போய் பேசுகிற அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறாரு? உள்ளதை உள்ளபடி சொல்லிட்ட. எப்படி எனில், எப்படி எனில் 5 ஆள் கூட நீ குடித்தனம் பண்ணின, இப்போ நீ கூட வச்சிருக்கிற ஆள் உனக்கு என்னவா இன்னும் ஆகலை, புருஷனாக ஆகலை. இதை உள்ளபடியே சொல்லிட்டியம்மா, இதை உள்ளபடியே சொல்லிட்டியம்மா. ஆத்துமா ஆதாயத்துக்கு என்ன வேணுங்க? ஆவியின் வரம் தேவை. மக்களுடைய இருதயங்களை தோற்றத்துக்கு என்ன வேணும்? ஆவியானவருடைய வரம், கிருபை வேணும். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதோட தொடர்ச்சியை நம்ம அப்புறம் பார்க்க போகிறோம். கடைசியாக அந்த பெண்ணு, இப்போ பாருங்கள், அந்த ஒன்றை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். அவங்க கெஸ்ட்டு வந்துட்டாங்க. அந்த வசனம் வாசிங்க. முதல்ல யாரா பார்த்தா? யூதனா பார்த்தா. ரெண்டாவது எப்படி பார்த்தா? கையில் பாத்திரம் இல்லாத ஆளாக பார்த்தா. மூணாவது இப்போ என்ன பார்க்குறா? உங்களை இல்லை, ஆண்டவரே. என்ன சொல்கிறா? ஆண்டவரே. ஆண்டவரேனா எஜமானே, ஐயா, சார் இல்லையா? அப்புறம்
உங்களை பார்த்தா சாதாரண ஆளாக தெரியலிங்க. உங்களை பார்த்தா எப்படி தெரியுது? தீர்க்கதரிசி. பாருங்கள், இந்த 2ஆம் அதிகாரத்தில் கானாவூர் கல்யாணத்தில் ஒரு ரெவலேஷன், கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். யோவானுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். இங்கே 4ஆம் அதிகாரத்தில் இந்த பெண்ணு வேற இனத்துக்காரி, அவளுக்கு தன்னை என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறார். புரியுதுங்களா? அப்போ இது அதனால தான் எதனாலும் நான் துவக்கத்தில் சொன்னேன்னு தெரில. ஆனால் இப்படி வெளிப்பாடுகள் நமக்கு வந்துக்கிட்டே இருந்தால் நமக்கு பைபிள் படிக்கிறது என்ன ஆகாது? போர் அடிக்காது, பரவசமாக இருக்கும். அதனால் அந்த வெளிப்பாடு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்போம். ஓகேவா?